எப்போதுமே அதே சாக்லேட் கேக், அதே வெனிலா கேக். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் வாங்க. இந்த சுவையான கேக் செய்கிறதுக்கு 1/4 கப் வெண்ணெய், அதாவது 4 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய், 1 கேன் கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்து நல்லா கலக்கிக்கோங்க. இப்போது 4 முட்டை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு முட்டை வேண்டான்னா 1 கப் கெட்டியான தயிர் சேர்த்துக்கலாம். ஓரத்தில் நல்ல நுர வர அளவுக்கு பீட் பண்ணுங்க. அரை டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. அதாவது 1 கப் 2 டேபிள் ஸ்பூன் மைதா, 2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அரை டீஸ்பூன் உப்பு, இதெல்லாம் சேர்த்து நல்லா ஜலிச்சுக்கோங்க. நல்லா கலந்துக்கோங்க. நம்ம கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. கேக் தட்டில் கொஞ்சம் வெண்ணெய் வச்சு தடவிருக்கேன். நீங்கள் பேக்கிங் பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பேக் பண்ணிடலாம். கேக் க்ரீம் செய்கிறதுக்கு அரை கப் கொக்கோவா பவுடர் ஜலிச்சுக்கோங்க. அப்புறம் 1 கப் கண்டென்ஸ்ட் மில்கை லேசாக சூடாக்கணும். ஓரமாக பபிள்ஸ் வர அளவுக்கு சூடாக்கினா மட்டும் போதும். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக கொக்கோவா பவுடர் சேர்த்து கலந்துக்கோங்க. நம்ம கண்டென்ஸ்ட் மில்கை ஏன் சூடாக்கணும்னா கேக் க்ரீம் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுக்காக. கேக் க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. வாங்க கேக்கை டெக்கரேட் பண்ணிடலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.